மே தினம் பிறந்த கதை. தொழிலாளர்கள் தினம் தொழிலாளர்களுக்காகவா அல்லது அரசியல் கட்சியினர்களுக்காகவா? அமெரிக்க மற்றும் ஐரோப்பிய நாடுகளில் தொழில் வளர்ச்சி 18ஆம் நூற்றாண்டில் வேகம் எடுத்தது. வளர்ச்சியடைந்த நாடுகளில் ஒரு நாளில் 12 முதல் 18 மணி நேரம் வரை வேலை செய்ய தொழிலாளர்கள் நிர்பந்திக்கப்பட்டனர். இதற்கு எதிராக குரல்கள் எழுந்தன. இதில் குறிப்பிடத்தக்கது ஐரோப்பிய நாடான இங்கிலாந்தில் தோன்றிய சாசன இயக்கம். இது 6 கோரிக்கைகளை முன்வைத்திருந்தது. அதில் ஒரு நாளில் 10 மணி நேரம் வேலை என்பதும் ஒன்று. ஐரோப்பிய நாடான பிரான்சில் நெசவு தொழிலாளர்கள் ஒரு நாளில் 15 மணி நேரம் கட்டாயமாக உழைக்க வேண்டி இருந்தது. இதை எதிர்த்து 1834 வேலைநிறுத்த போராட்டம் வெடித்தது. இந்த கிளர்ச்சி தோல்வியில் முடிந்தது. ஆஸ்திரேலியா மெல்போர்ன் நகரில் கட்டட தொழிலாளர்கள் 1856 முதலாக ஒரு நாளில் 8 மணி நேர வேலை என்ற கோரிக்கையை முன்வைத்து போராடி வெற்றி பெற்றனர். உலகளவில் இது மைல்கல்லாக அமைந்தது. ஆசிய ஐரோப்பிய கண்டங்களை உள்ளடக்கிய ரஷ்யாவில் ஜார் மன்னரின் ஆட்சி நடைபெற்றது. அங்கு நேரங்காலம் இன்றி வேலை செய்ய தொழிலாளர்கள் நிர்பந்திக்கப்பட்டதால் பெரும் துன்பம் அடைந்தனர். அங்கும் போராட்டம் வெடித்தது. அமெரிக்க தொழில் நகரங்களில் 8 மணி நேர வேலையை வலியுறுத்தி மாபெரும் வேலை நிறுத்தம் 1886 துவங்கியது. இதில் 1000க்கும் மேற்பட்ட நிறுவன பணியாளர்கள் பங்கேற்றனர். தொழிலாளர்கள் நடத்திய ஊர்வலம் உலகை உலுக்கியது. தொடர்ந்து அமெரிக்க தொழிலாளர் கூட்டமைப்பு உருவானது. இது 8 மணி நேர வேலை என்பதை வலியுறுத்தி போராடியது. அத்துடன் மே 1, 1786 நாடு தழுவிய வேலை நிறுத்தத்திற்கு அறைகூவல் விடுத்தது. உலகெங்கும் அந்த போராட்டம் பரவியது. நிலை குலைந்த அமெரிக்க அரசு கோரிக்கையை 1890 ஏற்றது. இந்த வெற்றியை குறிக்கும் விதமாக மே முதல் நாள் தொழிலாளர்கள் தினமாக உலகெங்கும் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஆரம்ப காலங்களில் தொழிலாளர் அமைப்புகளால் கொண்டாடப்பட்ட மே தின நிகழ்வுகள் தற்போது அரசியல் கட்சிகளின் ஆதிக்கத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளன. தொழிலாளர்களுக்காக கொண்டாடப்பட்டு வந்த மே தினம் தற்போது அவர்களை வைத்து மேடைக்கு மேடை கூட்டம் கூட்டி தங்களது பலத்தை நிரூபித்து வருகின்றனர். தொழிலாளர்கள் தினம் தொழிலாளர்களுக்காக என ஒரு நாள் கொண்டு வரப்பட்ட போதிலும் தொழிலாளர்கள் இன்றளவும் பல பெரும் தொழிலதிபர்களாலும் அதனை தட்டி கேட்காமல் இருக்கும் பல அரசியல் கட்சி தலைவர்களாலும் நசுக்கப்பட்டுத்தான் வருகிறார்கள். 8 மணி நேர உழைப்பு என்ற ஒரு விஷயம் நாளுக்கு நாள் இல்லாமல் போகிறது என்ற நிலைதான் தற்போது இருக்கிறது. 10 முதல் 12 மணி நேர வேலைகளை செய்யும் நிலைக்கு மீண்டும் தள்ளப்பட்டு வருகிறார்கள் தொழிலாளர்கள். தொழிலாளர்களை வைத்து தங்கள் பலத்தை காட்டும் அரசியல்வாதிகள் அவர்களின் பொருளாதாரத்திலும் நலனிலும் அக்கறை காட்டாமல் போகும் போக்குதான் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இந்த தினத்தில் பல்வேறு இடங்களில் கூட்டம் கூட்டி தங்கள் கட்சியின் பலத்தை நிரூபித்து காட்டுகின்றனர். தொழிலாளர்களுக்காக கொண்டு வரப்பட்ட இந்த தினத்தை தொழிலாளர்களுக்கு தேவையான பயனுள்ள விஷயத்தை கொண்டு வந்தால் மட்டுமே வரும் காலங்களில் தொழிலாளர்களுக்கான நாளாக இருக்கும். இல்லையே இந்த நாள் வெறும் கட்சிகளின் பலத்தை நிரூபிக்கும் ஒரு நாளாக மாறும். இந்த நிலை மாற வேண்டும் என்பதே அனைத்து தொழிலாளர்களின் மனதில் வெந்து தவிக்கும் ஒரு கோரிக்கையாக இருந்து வருகிறது.